ஏழை எளிய சாமானிய மக்களுக்காகவும் எதிரிகள் துரோகிகளை வேறறுக்கவும் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியின் பெயரை அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து கட்சியின் சின்னத்தையும் அறிமுகப்படுத்தினார். தென்னந்தோப்பு சின்னத்தை அறிமுகப்படுத்தி பேசிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஒற்றுமையின் சின்னமாக தங்களுக்கு கிடைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்களின் கருத்துக்களையும் தொடர்ந்து நாம் கேட்டு வருகிறோம். ஒத்த கருத்துள்ள கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம் என்று புரட்சித்தாய் சின்னம்மா செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். ஏற்கனவே புதிய கொடியை அறிமுகப்படுத்திய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஏழைகளுக்கான கொடி, உண்மையானவர்களின் கொடி, பசி தீர்க்கும் கொடி, வேலை வாய்ப்பை உருவாக்கும் கொடி, சமத்துவத்தின் கொடி, சாதி பேதமற்ற மனிதர்களுக்கான கொடி என்று அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து புதிய கட்சியின் பெயரை இன்று அறிவித்திருக்கிறார். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த கட்சியின் பெயர் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். கட்சியின் சின்னம் தென்னந்தோப்பு என்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மா பிறந்த நாளில் புதிய கழக கொடியை அறிமுகப்படுத்தினார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அதனைத் தொடர்ந்து இன்று சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய இல்லத்தில் புதிய கட்சியின் பெயரை அறிவித்திருக்கிறார். தற்போது தொலைபேசி வாயிலாக இணைகிறார் பொருளாதார நிபுணர் திரு சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த புதிய கட்சியின் பெயரை புரட்சித்தாய் சின்னம்மா இன்று அறிவித்திருக்கிறார்கள். கட்சியின் சின்னத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை? அதாவது தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு தமிழ்ல. அது குறிப்பா அவங்க தென்னை மரம் அவங்களுக்கு வந்து சின்னமா வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி தேழக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த திமுக அரசாங்கத்தை, தீய சக்தியை வந்து வீட்டுக்கு அனுப்புவதற்கு உரிய காலத்தில் அவங்க ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறாங்க. சின்னமா வந்திருக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெறும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துல மக்கள் படும் இன்னல்கள், துயரங்கள் கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா வீதிக்கு வீதி சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கிறது. இங்க வந்து டாஸ்மாக்ல வருமானம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. எங்க வருமானம் உயர வேண்டுமோ பொதுத்துறை நிறுவனங்கள் அங்க வருமானம் உயரவில்லை. எங்க வருமானம் உயரக்கூடாதோ அங்க வருமானம் உயர்கிறது. கஞ்சா, அந்த போதை மருந்து கலாச்சாரம் வீதி எங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு வந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும், ஓரணியில் திரள வேண்டும். அதற்கு இன்னைக்கு வந்து மேடம் எடுத்திருக்கிற ஒரு நடவடிக்கை வந்து வரவேற்கத்தக்க நடவடிக்கை. தமிழக மக்கள் அனைவரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஒரு புத்தாண்டு பிறந்த மாதிரி, ஒரு தீபாவளி வந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சு மக்கள் எல்லாம் அவங்களோட இல்லங்களை இன்னைக்கு கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்ப மக்களை பாதிக்கும் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தாலோ, மக்கள் பாதிக்கப்பட்டாலோ முதல் குரல் கொடுப்பவர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான். தற்போது இந்த கட்சியும் மக்களுக்கான கட்சியாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பா. இந்த சட்டம் ஒழுங்கு எப்பெல்லாம் சீர்குலைகிறதோ அப்பெல்லாம் வந்து, ஏன்னா அவங்க வந்து ஜெயலலிதா அம்மையாரோட இருந்த போது அவங்க பார்த்துருக்குறாங்க என்ன அந்த போலீஸ் காவல்துறை வந்து எப்படி செயல்படும். ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னைக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாளுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை. சின்ன 2 வயது சிறுமி வந்து பாலியல் வன்புணர்வு, அதற்கு உடனே அவங்க குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த வழிகள் அவங்களுக்கு தெரியும். அவங்க கூட இருந்தே பார்த்ததுனால நேரடியாக ஆட்சியில் இல்லைன்னா கூட அவங்க ஜெயலலிதா மேடம் கூட இருந்தனால அன்னைக்கு என்ன சம்பவங்கள் நடந்தது, அதுக்கு எப்படி துரித நடவடிக்கைகள் எடுத்தாங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க அவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து இப்போ தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய மன வருத்தத்தில் அப்பப்போ அவங்களோட சுற்றறிக்கைகளை நம்ம பார்க்குறோம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருக்கட்டும், இல்லை வந்து ஊழலாக இருக்கட்டும், எதற்கெடுத்தாலும் வந்து அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து அதாவது நம்மளோட கடமை என்பது மக்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்ததுன்னா அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். நம்மளோட பார்த்தீங்கன்னா என் கடன் பணி செய்து கிடப்பது, அந்த மாதிரி பணியை வந்து அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு உச்சகட்டமாக இன்னைக்கு வந்து அந்த கட்சி பெயரை அறிவித்திருக்கிறார்கள். கொடியை முன்னாடியே அறிவிச்சுட்டாங்க. சின்னமும் இன்னைக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதனால இன்னையிலேருந்து ஐ திங்க் தமிழக அரசியல்ல ஒரு புது மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். நிச்சயமா சார். இப்ப ஒற்றுமை, ஒருங்கிணைப்புங்கிற வார்த்தையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த புரட்சித்தாய் சின்னம் அவர்களுடைய எண்ணத்துக்கேற்ப கட்சியின் சின்னமும் அமைந்திருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு நலன் சார்ந்து ஏதாவது திட்டங்கள் வந்ததுன்னா அதுல வந்து முன்னாலே இருந்து அதை செயல்படுத்துவதற்கு உண்டான
ஒரு ஊக்கக்கருவியா அவங்க இருந்திருக்காங்க நம்ம பார்க்குறோம் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலேருந்து. ஸோ அதற்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரப்போகிற 2026 தேர்தல் வந்து கண்டிப்பா ஒரு மாறுதலை வந்து தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதுல வந்து நம்ம முன்னாடியே சொல்ற மாதிரி தான், பங்காளி வீட்டுல சண்டை இருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருக்கும், அக்கா தம்பிக்குள்ள சண்டை இருக்கும். அதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து போறதே தவிர, பட் ஒரு நாட்டின் லட்சியம் என்ன, ஒரு நாட்டிற்கு வந்து ஒரு தீங்கு நடக்கிறது என்றால் வீட்டில் உள்ள அனைவரும் விட்டு கொடுத்து போக வேண்டும். அதுதான் அவங்க வந்து திருப்பி திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கூட்டணி இல்ல திராவிட மாடல் சொல்லி இங்க வந்து ஒரு மடைமாற்று அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்க இல்லையா, அவர்களுக்கு ஒரு சம்பட்டியால ஒரு அடி கொடுக்கணும். அந்த அடி கொடுப்பதற்கு அனைவரும் வந்து ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு முழு முயற்சியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு அடித்தளமாக இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு கட்சி, ஒரு சின்னம் அந்த இதெல்லாம் கொள்கை இருக்கிறது. ஸோ அதன் மூலமாக ஒருமித்த கட்சிகள் வந்து எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். என்டிஏ கூட்டணியில வருவதற்கான மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்தியா மட்டும் இல்ல, தமிழகத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு தொலைநோக்கு பார்வை உள்ள அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் வேணும். ஏன்னா இந்தியா வந்து அடுத்த விக்சித் பாரத் 2047 நோக்கி போகும்போது தமிழகமும் விக்சித் தமிழ்நாடை நோக்கி போக வேண்டும். அப்பதான் வந்து எல்லா இன்ஜினும் வந்து ஒன்னானாதான் இந்த ரயில் வந்து நல்ல ஒரு இலக்கை நோக்கி போக முடியும். அதற்குண்டான ஒரு ஒரு கட்டமைப்பு, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இப்ப வந்திருக்குன்னு நான் பார்க்கிறேன். அதனால தமிழக மக்கள் அனைவருக்கும் வந்து இன்னைக்கு வந்து வரவேற்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு நாளாக இருக்கும். நிச்சயமா இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.